வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான முறிவு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப மோசமான சில விஷயங்கள்லாம் பண்றான். அந்த பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஆர்மி மேன் பொறுப்புல அந்த பையனை விட்டுறாங்க. போன இடத்துல இவன் ஒரு விஷயத்த பண்றான். என்ன விஷயத்த பண்ணா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காட்டுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துடுறாரு. ஆக்சுவலா ஒரு கேஸை இந்த இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி முடிச்சிருக்காரு. ஆனா உண்மையில அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன நடந்தது அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் முதல்ல மறுக்கிறாரு. ஆனா இவங்க ரொம்ப வற்புறுத்துறாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. குறிப்பா ஏதோ சில இன்சிடென்ட்டை சொல்றதை நமக்கு பிளாஷ் கட்ல காட்டுறாங்க. இங்கதான் முறிவுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப முகில்னு ஒரு டீனேஜ் பையனை நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய 19 வயசு தான் இந்த பையனுக்கு ஆகுது. இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல. இவனோட பேரண்ட்ஸும் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை ஸ்மூத்தா முடிக்கணும்ன்ற மாதிரி தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவருமே என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அப்பதான் நமக்குமே பிரச்சனையை காட்டுறாங்க. இந்த முகில் நடந்து வந்துட்டு இருக்கான். வீட்டு வேலைக்காரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அவங்கள தப்பா பார்த்துட்டு இருக்கான். ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும். அவங்களே குறுகுறுன்னு தப்பா பார்த்துட்டு இருக்கான். என்ன வேணும்னு கேட்கும் போது அவங்க சாரி எடுத்து முகத்தெல்லாம் தொடக்கிறான். இதனால கடுப்பான அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. இதுல செம்மையா இவன் டென்ஷன் ஆயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா அந்த வேலைக்காரங்களோட பொண்ணு தான் வந்திருக்காங்க. அம்மா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. உள்ளதான் இருக்காங்க வான்ற மாதிரி அவனும் கதவை திறந்து உள்ளலாம் விட்டுட்டு இருக்கான். உள்ள வந்த இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நமக்குமே அங்க என்ன இருக்குன்றத காட்டுறாங்க. இவன் அடிச்சதுக்காக அந்த லேடியை லாக் பண்ணி வச்சிருக்கான். அவங்க கண்ணத்துல பல வாட்டி அரைஞ்சிருக்கான் போல. கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. இப்ப பொண்ணுகிட்ட ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. பொண்ணு இங்க இருந்து பயந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவன் லாக் பண்ணிட்டு இருக்கான். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரங்க சிக்னல்லயே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கேட்கிற மாதிரி இல்ல. இவங்க கண் முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறான் போல. இவங்களால பார்க்க முடியாம தலையெல்லாம் திருப்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருப்பான். இத சொன்னீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பான். இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்திருக்கும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேஸை யாரும் எடுக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசி முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்ப எப்படியோ காம்ப்ரமைஸ்லாம் பேசி இந்த ப்ராப்ளத்தை இவங்க முடிச்சிடுறாங்க போல. ஆனா இதுக்கப்புறம் பையனை நம்ம பாத்துக்க கூடாது. இதே மாதிரி இருந்தா இவன் ரொம்ப மோசமான கிரைம்லாம் பண்ணுவான். வேற யார்கிட்டயாவது ஒப்படைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த பையனோட பேரண்ட்ஸ் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவருமே அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி சொல்றாரு. அவரோட பேர் அசோக் அப்படின்றது. அவர் ஆர்மி மேனா இருந்திருப்பாரு. ரொம்ப சின்சியரானவரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு. அவர்கிட்ட ஒரு 2 மாசம் இருந்தானா இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேரண்ட்ஸும் அனுப்பி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த அசோக காட்டுறாங்க. இவர் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு போல. வரதா அவங்க சொல்லிருப்பாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பையன் முகில கூட்டிட்டு வந்துடுறாரு. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். நான் ஆர்மி மேனு, எனக்கு இந்த மாதிரி லேட்டா வரதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி அசோக் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. நான் ஒரு பையனை பத்தி போன்ல சொன்னல, இந்த பையன் தான் அதுன்ற மாதிரி இந்த பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அசோக் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பல பசங்களை நான் மாத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பசங்களை மாத்தினதுக்காக எனக்கு அவார்ட்லாம் தந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு அவார்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பையன் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். தம்பி உன் ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டாத, நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப 4-5 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு தோட்டத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட கேங் லீடர் அந்த இடத்துக்கு வராரு. இவர் பேரு ரங்கா அப்படின்றது. இந்த ஏரியாக்குள்ள ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ரங்கா வராருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே எந்திரிச்சு எல்லாம் நிக்கிறாங்க. உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு. இன்னைக்கு தானே அந்த மாஸ்டரோட கல்யாணம். நான் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல எல்லாருமே மாஸ்டர்னு ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தர மாதிரி ஒரு இடத்தை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா பெண்களுக்கு சண்டை போடுறது எப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தருவாரு. இந்த காலத்துல பெண்கள் எல்லாருமே சண்டையை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அவருக்கும் வேற ஒருத்தங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களோட ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபங்க்ஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
பசங்க தான் முன்ன இருந்து இவங்க கல்யாணத்தையே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரங்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாத்திரம் எல்லாம் கழுவுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த ரங்கா வராரு. அங்க இருக்க வேலைக்காரங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கணும் அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் சாத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் கவலைப்படாம கதவை சாத்திடுறாரு. இது எதுவுமே ஃபங்க்ஷன்ல இருக்க யாருக்கும் தெரியல. அவங்க பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வேலைக்காரங்க டயர்டா வெளியே வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. குறிப்பா இந்த மாஸ்டரும் அவரோட ஒய்ஃபும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்பதான் விழுந்த லேடி இருக்காங்கல்ல, ரங்காவால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த மாஸ்டரும் டீமும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஜீப் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கூட சில பசங்களும் வந்திருக்காங்க. ஓஹோ, விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி ரங்கா யோசிக்கிறாரு. இவனை கவனிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த மாஸ்டர் கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. மாஸ்டர் தான் பயங்கரமா சண்டை போடுவார்ல, எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. நானே வரேன்ற மாதிரி ரங்கா சண்டை போடுறதுக்காக வராரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்டர் இருக்காருல, ரங்காவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. நீ பண்ணதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும், முறைப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது இவன் நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, இன்னைக்கு தானே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு உன் கூட நடக்காதரா, என் கூட தான் அவளுக்கு நடக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். கிளம்பலான்னு நினைச்சவரு இதுல செம்மையா ட்ரிகர் ஆயிடுறாரு. இப்ப ஜீப்பை எடுக்கிறதுக்காக வந்தவரு ஜீப் எடுத்துட்டு கிளம்ப மாட்டாரு. நேரா இவனை இடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இடிக்கிற மாதிரி வந்தவரு இவனுக்கு பயத்தை காமிச்சு அந்த இடத்துல ஜீப்பை நிறுத்திடுறாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. பாதிக்கப்பட்ட அந்த வேலைக்கார லேடியும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. முதல்ல இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், லீகலா பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இவன் தான் தெனாவட்டா பேசுறான்ல, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் விடக்கூடாது, நீயே தண்டனை தாமா அப்படின்ற மாதிரி கத்திய தராரு. அந்த லேடி லைட்டா பயந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதன்ற மாதிரி இந்த ரங்காவும் பயம்புத்துறதுக்கு ட்ரை பண்றான். நீ பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதனால அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வெட்டுறாங்க. எங்க வெட்டுறாங்க அப்படின்றத நமக்கு காட்டாமையே கட் பண்ணிடுவாங்க. இப்ப வாசுகி ரேவந்த் அப்படின்ற ஒரு அண்ணன் தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க எப்ப பாரு எலியும் பூடியும் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தங்கச்சி வரதுக்கு லேட் பண்றதுனால அண்ணனுமே விட்டுட்டு போயிடுறாரு. இதனால தங்கச்சி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. சரி வாமா, நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, இவங்களை கூட்டு போறாரு. இப்ப முகில் இருக்கான் பாத்தீங்களா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த அசோக் என்ன பண்றாருன்னா, தண்ணி ஊத்தி இவனை எழுப்பிடுறாரு. நான் என்ன சொன்னேன், காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், உனக்கு கொடுத்த வேலையை பண்ணணும், இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் தூங்குன என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரை முறைச்சி இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த கதையை சொல்லிட்டு இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நேரா இந்த மாஸ்டரை பார்க்கிறதுக்காக தான் வராரு. இந்த மாஸ்டர் அந்த பொண்ணை வச்சு வெட்டி இருக்காரு பாத்தீங்களா, லீகலா பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வேற ஒருத்தங்க தான் இதை பண்ணாங்க, ஒரு சண்டை நாள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா போலீஸ் நாங்க எதுக்காக இருக்கோன்ற மாதிரி கேட்கிறாரு. அதான் நானும் கேட்கிறேன், போலீஸ் நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரங்கா இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா, நீங்க நியாயமா அவனை அடக்கி வச்சிருக்கணும், நீங்க பண்ணல, அதனால நான் பண்றேன். பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருப்பான், நான் பார்த்துட்டு இருப்பேனா, அதனால தான் வெட்ட வேண்டிய விஷயத்தை வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தர மாதிரி ஒரு இடத்த ரன் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, ஒய்ஃபா அப்பப்ப ஹெல்ப் பண்றதுக்காக வருவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு அண்ணன் தங்கச்சியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரை இந்த மாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி இதுல ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட பேரு அரவிந்த் அப்படின்றது. இவங்க 3 பேர்கிட்டயும் மாஸ்டர் பேசுறாரு. ஏன்டா இப்பெல்லாம் கிளாஸுக்கு சரியா வரதில்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த பசங்க 2 பேரை காட்டுறாங்க. ஏற்கனவே பசங்க பேரை சொல்லியிருப்பேன். ஒருத்தன் பேரு ரேவந்த், இன்னொருத்தன் பேரு அரவிந்த் அப்படின்றது. இந்த ரேவந்த் இருக்கான் பாத்தீங்களா, எப்ப பாரு தங்கச்சி வாசுகியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கவனிக்கிற அரவிந்த் இருக்காருல, உன் தங்கச்சி அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசுறாரு. காரணம் அந்த தங்கச்சியை இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் விட்டு கொடுக்காம இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அந்த மாஸ்டர் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருல, அந்த மாஸ்டர் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த முகில் என்ன பண்றானா, நைட்டு நேரம் வெளியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு விலைமாது ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப விலைமாது கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தன் வரான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. 2000 ரூபாய் தரேன் வான்ற மாதிரி கூப்பிடுறான். 4000 ரூபாய்க்கு கம்மி வரமாட்டேன்ற மாதிரி அந்த விலைமாது சொல்லிடுறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுமே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த முகில் பாக்குறாரு. இப்ப முகில் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. 4000 ரூபாய் தானே நான் தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவன் என்னடா பொடி பையன் மாதிரி இருக்கான், இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேசி பக்கத்துல இருக்க இடத்துக்கு இவன் கூட்டு போறான்ல, இதை பாக்குறவங்க செம்மையா கடுப்பாயிடுறாங்க. இவனை அடிச்சு விரட்டி விட்டுட்டு நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா உள்ள போன அந்த லேடி வலியால பயங்கரமா கத்துறாங்க. என்ன இந்த லேடி இப்படி கத்துறா, இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
பார்த்தா இவன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். 4000 ரூபாய் வாங்கியிருக்கல, அப்படிதான் டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிருப்பான். இப்ப வில்லத்தனமா வெளியே வரதை பார்த்து இவங்களே பயந்துடுறாங்க. இப்ப பயந்து நின்னுட்டு இருக்கும் போது இவன் இருக்கான்ல, 2000 ரூபாய்க்கு தானே கேட்டீங்க, என்கிட்ட காசை தந்துட்டு உள்ள போங்கன்ற மாதிரி சொல்றான். ஆஹா, இவன் சாதாரண ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே உள்ள போறாங்க. அந்த லேடி கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. நம்மளை விட இவன் பெரிய ஆளு, இவனை டீம்ல சேர்த்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பெரிய இந்த டீம்லாம் கிடையாது, பொறுக்கித்தனம் பண்றதுதான் இவங்களோட வேலையா இருக்கும். அதுல இவனையும் நம்ம சேர்த்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு மேல ஒரு நபர் இருப்பாரு, அவர் எப்பயாவது மட்டும் தான் இந்த பகுதிக்கு வருவாரு போல. அவர்கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவருமே நமக்கு யூஸ் ஆவான், இவன் நம்ம கூடயே இருக்கட்டும், இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்களும் கூட இருந்து பண்ண வேண்டியதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவன் ரூமை கிளீன் பண்ணாம இருக்கான்ல, அந்த அசோக் போட்டு அடிக்கிறாரு. ஏண்டா ரூமை கிளீன் பண்ணி வைக்கணும்ன்றது உனக்கு தெரியாதா, என்ன முறைக்கிற, முறைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருடி மவனே, உனக்கு சீக்கிரமா ஒரு பாயாசத்தை போடுறேன்ற மாதிரி இவனுமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த மாஸ்டரோட இடத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை சாதாரணமா போடும் போது இவர் இன்வால்வே ஆக மாட்டாரு, கவனிச்சுட்டு மட்டும் தான் இருக்காரு. ஆனா அந்த சண்டையில இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஜெயிக்கணும்ன்ற வெறியில தப்பான மூவ் பண்றாங்க, அதாவது ஃபோர்ஸா அடிக்கிற மூவ் பண்றாங்க. அப்ப மட்டும் இவர் உள்ள நுழைஞ்சிடுறாரு. நீங்க 2 பேர் சண்டை போடுறது ட்ரெயின் ஆவறதுக்காக தான், இன்னொருத்தரை அடிக்கிறதுக்காக இல்ல. இந்த சண்டையை நீங்க தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த கூடாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இவங்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்க எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்ச மாதிரி பொண்ணுங்கலாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த முகில் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு பேப்பர் பென் எல்லாம் தேவை. இப்ப நிறைய பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுல வாசுகியும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப சட்டுன்னு வாசுகியை நிறுத்துறான். அவங்க பேக்ல இருந்து பென்னு பேப்பர்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறான். எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சண்டைலாம் போட தெரியும்ல, அந்த பொண்ணுமே கடுப்பாயிடுறாங்க. எதுக்காக இவன் பேப்பரை புடிங்கிட்டு போனான்னு யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்தவங்க பலார்னு கண்ணத்தையே ஒரு அரை விடுறாங்க. அரை விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இவன் டென்ஷன் ஆயிடுறான். ஏன் மேலேயே கையை வைக்கிறியான்ற மாதிரி அவங்களை அடிக்கிறான். கீழே விழுந்து அவங்க கையெல்லாம் கிழிச்சுக்குது. அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சு இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் கிட்ட இருந்து சண்டையெல்லாம் கத்து வச்சிருக்காங்கல்ல, பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவன் ஒரு அடி தான் அடிக்கிறான், ஆனா இவங்க தடுத்து பல அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கீழே எல்லாம் விழுந்துடுறான். அதே மாதிரி பசங்களும் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. பசங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது வாசுகி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போதும் வாசுகிக்கு பயங்கரமா இவன் மேல கோவம் வருது. இவன் மூஞ்சிலேயே குத்து வைக்கணும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப குத்தலாம் வைக்கிறாங்க. நம்மளை இப்படி அடிச்சுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி முகில் செம்ம கோவத்துல இருக்கான். வீட்டுக்கு வந்தவங்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பசங்க இவங்க சண்டை போட்டதை பத்தி சொல்லியிருப்பாங்க போல. இதுக்காக நீ இந்த மாதிரி சண்டைலாம் போட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. பின்ன என்னம்மா, அவனே சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சான், அதனாலதான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த முகிலுக்கு அவங்க அடிச்சது திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப எப்பவுமே போல இவங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இவங்க வர இடத்துல எல்லாம் அவன் நின்று இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த முகில் எப்ப பாரு வியர்டா சிரிச்சிட்டு இருக்கான்ல, இதை பார்க்க இவங்களுக்கு லைட்டா பயமே வர ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு ரேவந்த்னு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ரேவந்த் அரவிந்த் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு தங்கச்சி மேல பாசம் இருக்கும், அதை பெருசா காமிக்கலாம் மாட்டாரு. அரவிந்த் லவ் பண்றதா சொன்னல, இந்த பொண்ணுமே அரவிந்த லவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணி பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த அண்ணனுக்கு லைட்டா தெரியும், ஆனா காமிச்சிக்க மாட்டாரு. இப்ப இவங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்புற இடத்துலயும் அவன் இருக்கான். அவன் இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துல போய் நிக்கிறான். இவங்களுமே போற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போக கூடாது, இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்றதை கேட்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சட்டுன்னு இவங்களை லாக் பண்ற மாதிரி ஏதோ பண்றான். அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணோட அப்பா அண்ணனை காட்டுறாங்க. 2 பேருமே டியூஷன் சென்டர்ல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு கிளம்பி போயிட்டாலே, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கிளம்பி போனான்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஒரு சொல்லிட்டாரு. கிளம்பி போன பொண்ணு எதுக்காக வீட்டுக்கு வரலன்னு யோசிக்கிறாங்க. இந்த முகில் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணோட மூஞ்சில ஒரு துணியை போட்டுட்டு ஜில்லு தண்ணியை ஊத்திட்டு இருக்கான். அவங்க பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கணும்னு யோசிக்கிறான் போல. என்ன விடு, கட்ட கலட்டுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் கேட்காம வாயில பிளாஸ்டரை வச்சு ஒட்டிடுறான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான்.
இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒருத்தன் அந்த பொண்ணு மேல கைய வைக்கிறான். இவன் என்னோட கைய வைக்கணும்னு நினைச்ச தொலைச்சிருவன்ற மாதிரி அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்கான். மேற்கொண்டு இந்த பொண்ணோட கையை கட் பண்ணி ரத்தம் வருதுல அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன சைக்கோ மாதிரி பண்றான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப அண்ணன் ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அரவிந்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி அரவிந்தும் கேக்குறாரு. எனக்கு தெரியலடா, போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கோம், போலீஸ் விசாரணை பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி ஜெனரலா எல்லா கொஸ்டினும் கேக்குறாரு. பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த மாஸ்டர் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப மாஸ்டர் இந்த இடத்துக்கு வரதை பார்த்து இந்த போலீஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காரு. அதான் இன்னொன்னு போலீஸ் வந்துட்டார்ல, இவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புறாரு. போலீஸும் ஒரு சைடு விசாரிக்க போறாரு. மாஸ்டர் கிட்ட இப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மாஸ்டருமே பசங்க கிட்ட என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சண்டையை பத்தி எதுக்காகடா என்கிட்ட சொல்லன்னு மாஸ்டர் கேக்குறாரு. இல்ல, நீங்க தேவையில்லாம சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா வாசுகி சண்டை போட்டுட்டா, அதனால தான் சொல்லன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றான். அவ சண்டை போட்ட காரணம் தப்புன்னா சொல்ல முடியாது, சரியான காரணத்துக்காக தான் சண்டை போட்டிருக்கா. ஆனா இதை முன்கூட்டியே நீங்க சொல்லிருக்கணும்டா, இந்த பிரச்சனையை நான் அப்பயே முடிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி தேடலான்ற மாதிரி இவங்களை கூட்டிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த அசோக் எப்ப பாரு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவன் என்ன பண்றானா, அந்த பாட்டு ஆஃப் பண்றான். என்ன பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா இந்த பையன் நின்னுட்டு இருக்கான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்திருக்கன்ற மாதிரி இவர் நக்கலா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பையன் முறைச்சு பாக்குறான். என்னடா பேசிட்டு இருக்கும் போது முறைச்சு பாக்குறன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. பின்னாடி ஒரு ஊசியை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. அவர் பக்கத்துல வரும்போது ஊசியை போட்டு மயக்கமாக்கிடுறான் போல. அவர் மயக்கத்துல இருக்கும் போது உடம்ப சுத்தி பிளாஸ்டர்லாம் ஒட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நடந்த சண்டையை பத்தி இவருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த வாசுகி ஒரு பையன் கூட சண்டை போட்டிருக்கா. அந்த பையன் யாரு என்னன்றது தெரியல. அந்த பையனையும் அந்த கேங்கையும் விசாரிங்க, அவங்கள கண்டுபிடிச்சாதான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இந்த பையன் கையை கட் பண்ணாம பாத்தீங்களா, ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு இவனே தையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வேணான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. வேணாம்லாம் சொல்லாதீங்க, இன்னும் நான் நிறைய பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல இருக்க இவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறான். அப்படி கிளம்புறதுக்காக நடந்துட்டு இருக்கும் போது அந்த அசோக்க பாக்குறான். அசோக் டார்ச்சர் பண்ணதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணல, நீ ஆர்மியில இருக்கும் போது உனக்கு இதை தானே கிஃப்டா தந்தாங்க, இதை வச்சு என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி அந்த கத்தி எடுத்து இவரோட வயிற்றுலயே சொருவிடுறான். இவர் வலியெல்லாம் துடிச்சிட்டு இருக்காரு. அதை கண்டுக்காம இவனுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப போலீஸுங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் இருக்கார்ல, எல்லா பக்கமும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணாம பாத்தீங்களா, ஃபுட்டேஜ் எல்லாம் தேடும் போது அவன் எப்படி இருப்பான்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. அவனோட கூட்டாளிகளா யாரு சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத பத்தியும் விசாரிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் பசங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு காணோம், இந்த பொண்ணை கடைசியா எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களால முகில்ன்ற பையனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா முகில் கூட சுத்திட்டு இருக்க ஒருத்த ஒரு இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவனை அமுக்குனா தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவனும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் இவங்க கையில சிக்காம ஒரு வண்டியில ஏறி தப்பிச்சிடுறான். இவனையும் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப அந்த வாசுகின்ற பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிடுறாங்க. ஆனா கையில நிறைய பிளட் போனதுனால ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்ப உருண்டு அந்த டேபிள்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நடந்து இங்க இருந்து தப்பிச்சிடலாம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது கரெக்டா வாசல்ல அவன் நின்னுட்டு இருக்கான். என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன்ற மாதிரி இவனை அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த முகில் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு அப்படின்றது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. நேரா அந்த வேலைக்கார லேடியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்களுமே கேஸ் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் ஃபேமிலி இருக்காங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கேஸே ரெஜிஸ்டர் ஆகாத மாதிரி பார்த்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஃபேமிலி சொல்றாங்கல்ல, இது மூலியமா முகில் ஃபேமிலியை இவர் பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அதை பத்தி கேட்கும் போது அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலன்ற மாதிரி ஃபேமிலி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அபிஷியலா வாங்கன்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இதுல இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க அசிங்க அசிங்கமா திட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிரைமை மறைச்சிட்டு என்கிட்டயே நக்கலா பேசிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப உங்ககிட்ட நான் அந்த கேஸை பத்தி பேச வரல, வேற ஒரு கேஸை பத்தி பேசுறதுனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு இப்ப மாட்டிருக்கா, அவன் தான் புடிச்சு வச்சிருக்கான், அவனை கடைசியா எங்க விட்டீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே இன்னொன்று பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் நல்லவங்களா தான் இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவனை இந்த நபர் கிட்ட தான் விட்டோம், அவர் பாத்துக்கிறேன்னு சொன்னாருன்ற மாதிரி சொல்றாங்க. ரேவந்தை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி மேல பாசம் இருக்கும். ஆனா அந்த பாசத்தை காட்டவே மாட்டாரு. இப்ப தங்கச்சியை பயங்கரமா மிஸ் பண்றாரு. அவன் முத வாட்டி சொல்லும் போதே நான் அவனை கண்டிச்சிருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும், இல்ல மாஸ்டர் கிட்டயாவது சொல்லிருக்கணும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். மாஸ்டரோட ஒய்ஃபும் உன் பேர்ல எந்த தப்பும் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத, உன் தங்கச்சி கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு போன் கால் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட சொன்னா பாத்தீங்களா,
அவன் கூட சுத்திட்டு இருக்க ஆளுங்க இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அந்த ஆளுங்களை புடிச்சிட்டா போதும்ன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். அந்த ஆளுங்கெல்லாம் பீர் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல அமுக்கிறதுக்காக வராங்க. இந்த பசங்க கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி அந்த முகிலோட ஆளுங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மாஸ்டர் ஒரு இடத்துல என்ட்ரியை கொடுக்கிறாரு. அவருமே இந்த பசங்க கூட தான் வந்திருப்பாரு. இப்ப இவனுங்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாரு. இவனுங்க எல்லாருமே உண்மையை சொல்லிடுறாங்க. அதாவது அவன் எங்க இருக்கான்றத சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த மாஸ்டர் வந்துடுறாரு. இந்த மாஸ்டர் வரும்போதும் இவன் அங்கதான் இருப்பான், ஆனா ஒளிஞ்சுக்கிறான். இப்ப மாஸ்டர் இருக்கார்ல, அந்த பொண்ணை பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து கூட்டு போனான்னு நினைக்கிறாரு. இவன் ஒளிஞ்சிருந்து இந்த எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறான். அப்படி கவனிச்சவன் என்ன பண்றான்னா, இவங்களுக்கு மேல இருக்க அந்த ஆளுக்கு கால் பண்றான். அவரை பொறுத்த வரைக்கும் வேற பகுதியில தான் மெயினா இருப்பாரு. கொஞ்சோண்டு ஆளுங்க மட்டும் தான் இங்க இருப்பாங்க. அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த அசோக்கை பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அசோக்கை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராது. அந்த இடத்துல பார்த்தா அசோக் இறந்து போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. கடைசியா இந்த அசோக்கை சாவடிச்சுட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த முகில் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரவுடிங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரவுடிங்க வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடலாம், ஒரு கை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஜீப்ல வந்துட்டு இருக்க இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பெண்கள்லாம் தைரியமா இருக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு இப்ப பயந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இந்த பொண்ணு இப்படி பேசக்கூடாது, இந்த பொண்ணுக்கு தைரியத்தை வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வண்டியை திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவன் வந்துதானே ஆகணும், பாத்துக்கலான்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. இவர் வரும்போது அந்த ரவுடிங் எல்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. மாஸ்டருமே தைரியமா சண்டை போடுறதுக்காக வராது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மாஸ்டருமே ஒரு ஸ்டேஜ்ல அடி வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அதனால தான் மாஸ்டர் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அவனுமே தெனாவட்டா சிரிக்கிறான். மாஸ்டரை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கான். மாஸ்டர் கூட கம்மி ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்களுமே மாஸ்டருக்காக சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்டரும் எந்திரிச்சு சண்டை போடுறாரு. முதல்ல மாஸ்டர் அடி வாங்கினாலும் போக போக அங்க இருக்க எல்லாரையும் போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. இவனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு டீம் வந்தாங்கல்ல, அந்த டீமை சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப இவன் கூட சண்டை போடும் போது ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. முதல்ல அடி வாங்கின பையன் இப்ப நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இருந்தாலுமே மாஸ்டர் இருக்கார்ல, இவனை ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாரு. இப்ப நீ சண்டை போடுமான்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு தைரியத்தை பின்னாடி இருந்து தந்துகிட்டே இருக்காரு. மாஸ்டர் தர தைரியத்தை வச்சு இவங்க திரும்பி சண்டை போடுறதுக்காக வராங்க. திரும்பி தைரியம் வந்து சண்டை போட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. திரும்பி இந்த பொண்ணுக்கு தைரியத்தை வர வச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க ஊரை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. இவரோட ஒய்ஃபும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதாவது கொஞ்சம் வயசானவங்களை பாத்துக்கிற மாதிரியான இடமும் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நீங்களும் வாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை இன்வைட் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் பெருசா செட் ஆகாது. ஆனா பேசிக்கா ரெண்டு பேருமே நல்லவங்க தான். அதனால இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் தனியா வரல, அந்த மீடியா பொண்ணியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப இவங்களுமே ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் முகிலையும் ஒரு ரூம்ல வச்சிருக்கிறது தெரிய வருது. முகில கடைசியா அடிச்சாங்கல்ல, அதுல கொஞ்சம் அவன் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பான். மென்டலா பாதிக்கப்பட்டவனை இங்க வச்சு பாத்துக்கலான்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு நடந்த எல்லாமே மறந்து போயிருக்கு. இவங்கள பார்த்து சாதாரணமாலாம் அவன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த மீடியாவை சேர்ந்த பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த கேஸ பத்தி தான் கேட்டிருப்பாங்க. நடந்தது ஒன்னா இருக்கும், இந்த இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி கேஸ முடிச்சிருப்பாரு. வேற மாதிரி நான் கேஸ முடிச்சிருந்தாலும் உண்மையில இதுதான் நடந்ததுன்றதை இந்த பொண்ணுக்கு புரிய வச்சிருக்காரு. இந்த பொண்ணுமே இவங்க பண்ணதுதான் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.